சார் இது இந்த டைட்டில் வந்து பாண்டியன் சார்து கொல்ல ஆண் பாவம். ஸோ அவருக்கு முதல்ல போட்டு காமிச்சிங்களா, அவர் என்ன சொன்னார்? அவர்கிட்ட ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணோம். ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிட்டு சார் கண்டிப்பாக இந்த டைட்டில் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான படமாக தான் சார் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணி பெர்மிஷன் வாங்கிட்டு தானே வருது. அவருக்காக ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு நேரம் கொடுத்தா கண்டிப்பாக போட்டாங்க. இது சார் படம் பார்த்தனால கேட்குறோம். படத்தில் ஃபுல்லாக ஆண்கள் பாவம் தான் நிறைய டைலாக் இருக்குது. எங்களுக்கு புரியுது. ஒரு 1-2 சைடு வேணால் பெண்கள் பாவம்னு இருக்குது. இதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா? ஐடியாவே அதானே. நம்மளோட பிரச்சனைகளை நிறைய இல்ல, இந்த எல்லா பிரச்சனையும் சொல்லிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இது ஆண்களுக்கு ஆதரவான படமா? ஆமா, பாத்தீங்களா? அது ஓகே. குடும்பத்து பெண்கள்லாம் சிகரெட் குடிக்கிற மாதிரி, சிகரெட் ஸ்மோக் ஆகுது, ஃபயர் வரும்போது அந்த அக்னி குண்டை எறிகிற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கீங்க. அது இந்து மதத்துக்கு எதிரான படம் இல்ல. அது இல்ல, அந்த இன்டென்ஷன்ல பண்ணலன்னு. இதுல வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்றத சிம்பாலிக்கா சொல்லணும் அப்படின்றதுதான். அந்த மொத்தமா பேசி முடிக்கும் போது இவங்க சொல்லியிருப்பாங்க, அதுல எங்க அப்பா வந்து வீட்டுல இருக்க ஆம்பளையை பார்த்து பயப்படாம நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இவன் சரி நீ என்ன யோசிச்சாலுமே அதை பண்ணுன்றதுக்கு நான் அலோவ் பண்ணுவேன்றதுக்கான சிம்பிள் தான் அது. மற்றபடி சேர்ந்து வாழ போறோன்றதுக்கு அக்னிகுண்டத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ அதனால அப்படி ஒரு ஆக்டரோ பெரிய ஆளோ வந்து பேரை மாத்த சொல்லுவாங்க, இல்ல வேற ஏதோ பண்ண சொல்லுவாங்க. உங்க பேரை வந்து கற்பனை சொல்லியிருக்காரு இவரு மிஸ்கின்னு. எப்படி அது ஓகே, அவர் சொன்னது கரெக்ட் தான். ஆனா நார்மலா சேனல்ல இருந்து என்னை ரியோன்னு தானே கூப்பிடுறாங்க. அதை தான் அவர் சொன்னாரு. அது ஒரு அன்புல சொன்னாரு. நல்லா இருந்தது எனக்கும் கேட்கும்போது.